ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டா அதை எப்படி இங்கிலீஷில் மாற்றி எழுதுறது, இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறது அப்படின்னு நம்ம அட்வான்ஸான லெசன் தான் பார்த்துட்டு வரோம். ஒரு நீளமான தமிழ் வாக்கியத்தை கொடுத்துட்டா அதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறது கற்றுக்கிறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அட்வான்ஸ் லெசன் தான் இன்றைக்கும் பார்க்குறோம். இதை பார்க்கணும்னா, மாணவர்கள் பள்ளியை விட்டு சென்ற நேரத்தில் பள்ளியில் தனியாக இருந்த ஆசிரியர் லட்சுமி இப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதி சொல்லுங்கள், எழுதி காட்டுங்க அப்படின்றாங்க. எப்படி எழுதுவீங்க? அல்லது இந்த சென்டென்ஸை நீங்கள் ஒரு போக்கன் இங்கிலீஷ் ஸ்டைல்லே சொல்கிறத நான் பேசுகிற மாதிரி இருந்தாலும் எப்படி பேசுவீங்க? எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் பேச முடியும். அதனால் இப்போ உங்களுக்கு வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை இந்த சென்டென்ஸை எப்படி வந்து ஆங்கிலத்தில் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சரி, அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்ஸ் காலத்தில் பாசிட்டிவாக ஏதாவது கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி, போலாங்களா? மாணவர்கள் பள்ளியை விட்டு சென்ற நேரத்தில் பள்ளியில் தனியாக இருந்த ஆசிரியர் லட்சுமி. இதை இந்த தமிழ் வாக்கியத்தை படிக்கும்போதே தெரியுது, இது பாஸ்ட் டென்ஸில் நடந்தது மாதிரி தான் இருக்குது. தனியாக இருந்த ஆசிரியர், அப்போ அது பாஸ்ட் டென்ஸ் தானே. மாணவர்கள் பள்ளியை விட்டு சென்ற நேரத்தில், அதெல்லாம் பாஸ்ட் டென்ஸை பற்றி தான் அந்த வாக்கியமே பேசுது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு லட்சுமி ஒரு ஆசிரியர் அப்படின்னு ஃபஸ்ட் எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆசிரியர் லட்சுமின்னு இருக்குது இல்லைங்களா, அதை லட்சுமி ஒரு ஆசிரியர். இது ஃபாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால லட்சுமி வாஸ் ஏ டீச்சர். லட்சுமி ஒரு ஆசிரியர், லட்சுமி வாஸ் ஏ டீச்சர்னு எழுதினீங்களா? இப்போது இந்த டீச்சர்ன்ற நவனை பார்த்து எப்படிப்பட்ட ஆசிரியர், எப்படிப்பட்ட அப்படின்னு இந்த டீச்சர்ன்ற நவனை பார்த்து கேட்குறீங்க. நவனை பார்த்து எப்படிப்பட்டன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எப்படி என்ன பதில் வருது? பள்ளியில் தனியாக இருந்த. எப்படிப்பட்டன்னு அந்த டீச்சர்ன்ற நவனை பார்த்து எப்படிப்பட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு என்னென்ன ஆன்சர் வருது? பள்ளியில் தனியாக இருந்தேன்னு வருதுன்னு ஆன்சரு. அப்போ அந்த பள்ளியில் தனியாக இருந்தான்னு நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இருந்தான்றதான் பாரு மேலே எடுத்து, இருந்தான்ற இன்ஃபினிட் இதுக்கு நான்ஃபைனிட்டிவ் வரப்புக்கு ஹேவிங் பீன் போடுறீங்க. ஹேவிங் பீன் அலோன் இன் த ஸ்கூல். பள்ளியில் தனியாக இருந்தன்றதுக்கு ஹேவிங் பீன், தனியாகன்றதுக்கு அலோன், பள்ளியில் இன் த ஸ்கூல். அப்போது அந்த எப்படிப்பட்டன்னு கேள்வி கேட்டோம், அதுக்கு பதிலாக ஹேவிங் பீன் அலோன் இன் த ஸ்கூல்னு ஒரு ஃப்ரேஸ் வருது. அது என்ன ஃப்ரேஸு? அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். எப்படி அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறேன்? நவுனை பற்றி விளக்கம் கொடுக்கறது தான் மேலதிகமான விளக்கத்தை சொல்கிற வார்த்தைக்கு பேர் அட்ஜெக்டிவ். அதே ஒரு ஃப்ரேஸை வந்து ஒரு சொற்கள் தொடர்ச்சியாக வரிசையாக வர சொற்கள் வந்து ஒரு நவுனுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி வந்தால் அது வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அந்த மாதிரி தான் இந்த டீச்சர்ன்ற நவுனுக்கு விளக்கம் கொடுக்குற வகையில் ஹேவிங் பீன் அலோன் இன் த ஸ்கூல் என்ற ஒரு ஃப்ரேஸ் வந்து வருது, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸாக வருதுன்னு தெரிஞ்சுங்க. அடுத்து ஸ்டெப் 4. இப்போது இந்த பள்ளியில் தனியாக இருந்த ஆசிரியர் லட்சுமி இது ஆங்கிலத்தில் எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த மாணவர்கள் பள்ளியை விட்டு சென்ற நேரத்தில் இந்த முடிவடையாத வாக்கியத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஆங்கிலத்தில் எழுத கற்றுக்குறோம். பள்ளியில் தனியாக இருந்த ஆசிரியர் லட்சுமி, இது முடிவடைந்த வாக்கியம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கணும். இப்போ மாணவர்கள் பள்ளியை விட்டு சென்ற நேரத்தில் முடிவடையாத வாக்கியத்தை ஒரு பிரேஸாக மாற்ற போகிறோம். எப்படி? இந்த நேரத்தில், சென்ற பொழுது, இதுக்கெலாம் என்ன ப்ரிப்போசிஷனல் பிரேஸ் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸு? அட் த டைம் ஆஃப். நேரத்தில், அந்த சமயத்தில், பொழுது, போது அப்படின்லாம் அதுக்கு நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் போடுவோம்? அட் த டைம் ஆஃப் ப்ரிப்போசிஷன் போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த சென்டென்ஸில் வந்து முடிஞ்ச வாக்கியத்தில் லட்சுமி சப்ஜெக்ட்டு, இந்த முடிவடையாத வாக்கியத்தில் மாணவர்கள் சப்ஜெக்ட்டு. 2 சென்டென்ஸுக்கு வேறு சப்ஜெக்ட்ன்றதுனால இந்த ப்ரிப்போசிஷன் போட்டு ரெண்டாவதாக ஒரு சப்ஜெக்ட் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போடணும். ரெண்டாவது சப்ஜெக்ட் எது? மாணவர்கள். அதாவது ஸ்டூடெண்ட் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் விட்டு சென்ற நேரத்தில், புறப்பட்ட நேரத்தில், அதுக்கு என்னது? விட்டு சென்ற, புறப்பட்ட, அதுக்கு லீவ். அந்த வெர்பை வந்து ஐஎன்ஜி ஃபார்முக்கு மாற்றிடுறோம். ஃபஸ்ட்டு இந்த முடிவடையாத வாக்கியத்தை எப்படி வந்து பிரேஸாக மாற்றுறதுன்னா, அந்த முடிவடையாத வாக்கியத்தில் எது ப்ரிப்போசிஷனல் பிரேஸு? நேரத்தில், அட் த டைம் ஆஃப். அதில் சப்ஜெக்ட் எது? முடிவடையாத வாக்கியத்தில் மாணவர்கள். அது சப்ஜெக்ட் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டுக்கிறோம். வெர்பு எது? விட்டு சென்ற, அதை வந்து ஜெரண்டாக மாற்றிக்கிறோம். அதான் பண்ணுங்கள். 2 வெவ்வேறு சப்ஜெக்ட்டுகள் என்பதால் ப்ரிப்போசிஷன் அட் த டைம் ஆஃப் போட்ட பிறகு
முடிவடையாத வாக்கியத்தில் உள்ள சப்ஜெக்டை எழுதி அதுக்கு அப்பாஸ்டபி போட்டு எஸ் போட வேண்டும். பிறகு ஏன் இங்கே அப்பாஸ்டபி மட்டும் போட்டு விட்டுட்டுனா இது இந்த நவனே வந்து எஸ்ஸில் முடிஞ்சிருக்குது. அதனால் முன்னோர கூடுதலாக ஒரு எஸ் போட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸு. எஸ் வராத சிங்குலர் நவுன் வந்தால் அப்பாஸ்டபி போட்டு எஸ் போடணும். இது ப்ளூரல் நவுன் எஸ்ஸோட இருக்கிற நவுனே வரதுனால அப்பாஸ்டபி மட்டும் போட்டு விட்டுருணும். பிறகு அந்த வெர்பை வந்து தமிழில் இருக்கிற வெர்பை வந்து ஆங்கிலத்தில் நம்ம நினச்சி அந்த வெர்புக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் ஜெரண்டாக மாற்றி விட்டணும், லீவிங்னு போட்டு விட்டணும். அதான் சொல்ல வரேன். பிறகு வெர்பை ஜெரண்டாக ஆக்கி விட வேண்டும். இப்போ ஃபைனலாக எப்படி வருதுங்க, இந்த மேலே இருக்கிற தானே நீங்கள் இங்கிலீஷில் எப்படி கடைசியாக எழுதுவீங்கன்னா, லட்சுமி வாஸ் ஏ டீச்சர் ஹேவிங் பீன் அலோன் இன் த ஸ்கூல் அட் த டைம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லீவிங். இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. இதை வந்து ஒரு டைம் போட்டு கேட்டால் புரியாது ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 4-5 டைம் போட்டு நீங்கள் கேட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரிஞ்சிடும். ஒரு 4-5 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.